அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி புளி இஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு புளியும் இஞ்சி தான் முக்கியமான பொருளுங்க. இது நம்ம ஊர் தக்காளி ஜாம் மாதிரியே தான். இதுக்கு நம்மளுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டுத்தையும் வெறும் வாணலியில் போட்டு நல்லா வறுத்து இதை பொடி பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் உரலில் போட்டு பொடி பண்ணிக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை மிக்சியில் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு இதோட பவுட்ரு தான் தேவை. எதுக்குன்னா, நம்மளுக்கு கடைசியில் அந்த புளியிஞ்சி வந்து இறுகி திக்காய் வரத்துக்காக இது உபயோகப்படுத்துவோம். அதுக்காக இதை வறுத்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு உரலில் போட்டு இடித்து பொடி எடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ அதே எண்ணெய் சட்டியில் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விடணும். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை எடுத்தேன். இதுக்கு 1 கப்பு இஞ்சி வந்து திருகி போடணும். உங்களால் திருக முடியல அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பரில் போட்டு ஃபைன் சாப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பொடியாக நறுக்கி இருக்கணும், மெயினாக அதுதான். சின்ன சின்ன துண்டாக இருக்கணும். இதை எண்ணெயில் போட்டு நல்லா என்ன பண்ணுங்கன்னா, பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. இது வறுபடுற இந்த நேரத்துக்கு என்ன பண்ணுங்கன்னா, புளி வந்து இப்போ 1 கப்பு இஞ்சிக்கு 3/4 கப்பு புளி எடுத்து, இல்லை அதை விட கொஞ்சோண்டு கம்மியாக எடுத்து ஊற வச்சுருங்க. கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுருங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த புளி தண்ணி தேவை இது செய்கிறதுக்காக. இப்போ இந்த என்ன பண்ணுங்கன்னா, இந்த இஞ்சி வந்து பொன்னிறமாக வறுத்து இதை தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு இதே எண்ணெய் சட்டியில், அது மீறுது இல்லைங்களா எண்ணெய், அதே எண்ணெயில் தான் அடுத்த தாளிப்பு நம்ம செய்ய போகிறோம். அதனால் இந்த இஞ்சியை வந்து நம்ம நல்லா எடுத்து வச்சுக்கிங்க. தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் என்ன பண்ணுங்கன்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கீறி போடுங்க. பச்சை மிளகாயும் இஞ்சும் தான் இதில் காரம். அதனால் பெரிய பச்சை மிளகாயாகவே எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிங்க. அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இவ்வளோ தான் இதுக்கு தேவை. அடுத்தது இதை வந்து கொஞ்சம் வதங்கினதோடைய இந்த புளியை ஊற வைக்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, உப்பு போட்டு அந்த புளியோடதை முதல் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டேன். நான் 2வது தண்ணி 3வது தண்ணியெல்லாம் ஊற்றலை. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு சுண்டி வரணும். இப்போ 2 தண்ணி ஊற்றுனேன்னு வைங்களேன், இப்போ அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்மளுக்கு கேஸு தான் வேஸ்ட்டு. அதுக்கு இந்த நிறைய புளி தான் ஊற வச்சுருக்குறோம். அது மற்ற சமையலுக்கு 2வது தண்ணியில் உள்ள புளியை உபயோகம் பண்ணிக்கலாம். இப்போ அந்த புளி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா சுண்ட வச்சுருங்க. அது சுண்டி கொஞ்சம் இறைக்கிற மாதிரி கொஞ்சம் சுண்டி வரும்போது என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் தளர்ந்து இருக்கணும், ரொம்ப சுண்டி இருக்கக்கூடாது. அந்த பதம் இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, இந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா இஞ்சி, அதை எடுத்து உள்ளே போட்டுருங்க. இப்போ இந்த வறுத்து வச்சுருந்த இஞ்சியை போட்டு கொஞ்சம் நல்லா கிளறுங்க. அந்த நேரம் நீங்கள் வந்து உப்பு வந்து பார்த்துக்குங்க, எவ்வளோ தேவையா என்னன்றது உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்குங்க. காரத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளுக்கு இஞ்சி காரமும் இதுவே சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா. அப்போ உப்பை மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணணுன்னா, இப்போ புளி எடுத்திங்களா, புளி எடுத்ததுக்கு பாதி அளவு தான் வெல்லம் எடுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் அளவு எல்லாம் சரியாக இருக்கும். வெல்லத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இது நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வர்ற மாதிரி இருக்கிறபோது அந்த பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா பவுட்ரு, அதில் 1 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டுட்டு இதை நல்லா கிண்டிங்கன்னா அது எண்ணெய் சட்டியில் வந்து சைட்லேருந்து எண்ணெயை விட்டு இது நல்லா சுருண்டு வரும். நம்ம தக்காளி ஜாமெல்லாம் எப்படி வருமோ அப்படி தான் இதோ சுருண்டு வரும். இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். எனக்கெல்லாம் எங்கள் பெரிய மாமியார் செஞ்சு கொடுத்து அனுப்பி நான் 1 மாதம் கூட வச்சுருந்துருக்குறேன். அது இதை எடுத்து வச்சுக்கிங்க. இது நம்ம சாதத்தோடு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லாஹ் ஹாஃபிஸ்.